ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பள்ளிக்கல்வித்துறை ப்ளஸ் டிஆர்பிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம சேனல் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஆர்பி பள்ளிக்கல்வித்துறை மூலமாக நடத்தப்பட்ட பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 98% வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகியிருக்காங்க. இதுதான் இந்த இதுக்கு முன்னாடி இந்த டிஆர்பிலேயே ரொம்ப மோசமான ஒரு தோல்வி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6% பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் எப்படின்னு தெரியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயர் எண்டு வேறு வந்துடுச்சு. இப்போ வந்து ஆசிரியர்கள் ஒரு 17,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் வந்து வருது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2022 to 23ஓட இது ஸ்கூல் டைம் முடியுது. இப்போ மேவோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா 17,000 பேரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியமிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனால் ஒரு வேக்கண்ட் உருவாகுதுன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4% தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆள் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸாம் டிஆர்பி பேப்பர் 2 எழுதின நிறைய தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரே குழப்பிட்டு அவங்க மனசுக்குள்ளே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ போனஸ் மதிப்பெண் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 82 எடுத்து பாஸ் பண்ணணும். இந்த 82 கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 6% வந்து தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம் எழுதியா குவாலிஃபை ஆகாமல் அன்குவாலிஃபை ஆகிட்டு ரொம்ப ஒரு நல்லாவே இல்லாமல் அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா 82 அதாவது போனஸ் மதிப்பெண் வருமா அப்படின்னு பார்க்குறாங்க. போனஸ் மதிப்பெண் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மதிப்பெண்ற மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 82ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 இல்லை ஒரு 69 அந்த சம்திங் எடுத்துகிட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண் ஒரு 10 மார்க் இல்லைனா 15 மார்க் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மார்க் வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து எவ்வளோக்கு இது சதவீதம் உண்மைன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக போனஸ் மதிப்பெண் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே ஏதாவது ஒரு அறிவிப்பு வெளியாகும் டிஆர்பியிலேருந்து அப்படின்னு எல்லாமே வெயிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு மோசமான தோல்வி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் 6% தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த டிஆர்பி பேப்பர் 2ல். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வே இல்லாமே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நினச்சிருக்காங்க. பட் ஆனால் அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா பாஸ் பண்ணியிருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு இல்லாமல் கூட போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியமன தேர்வு இல்லாமல் கூட எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது 100% சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே பாஸ் பண்ணதே கம்மியாக தான் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.